இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் அனுமதி பெறாததால் பெங்களூருக்கு எடுத்து செல்லப்படும் பிரம்மாண்ட விஷ்ணு சிலை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 6வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கொரக்கோட்டை கிராமத்தில் இருந்து பெங்களூருக்கு எடுத்து செல்ல 66 அடி நீளம் 26 அடி அகலம் கொண்ட ஒரே கல்லால் ஆன பிரம்மாண்ட மகாவிஷ்ணு சிலை உருவாக்கப்பட்டது. இந்த சிலை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட எல்லையான வெள்ளிமேடுபேட்டை வழியாக கொண்டு செல்லப்பட்ட போது வீடுகள் மற்றும் மின்கம்பங்கள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. சிலையோட மொத்த வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 380 டன் ஆகும். இதனால ராட்சச லாரி மூலம் பெங்களூருக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு லாரியாக இருக்கட்டும், நாம போகிறதா இருக்கட்டும், இந்த டிராஃபிக்கில் நம்ம போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் பெங்களூர் ஹைவேஸில் இந்த சிலையை கிட்டத்தட்ட அவங்க ஒரு 8 வருஷமாக தேடி கண்டுபிடிச்சி நாசா உதவியோட இந்த இடத்துல கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்ச பிறகு தான் 2014ஆம் ஆண்டில் இதோட பணிகளை வந்து தொடங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. பாதி வேலைகள் மட்டுமே நிறைவடைஞ்ச நிலையில் தற்போது இந்த சிலையை நம்ம பெங்களூர் கொண்டு போயிடலாம், அங்கே போய் மீதி வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து ராட்சச லாரி மூலம் கொண்டு போயிருக்காங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். ஏன்னா டயர் வெடிக்கிறதா இருக்கட்டும், டயர் வந்து மண்ணுக்குள்ளே புதுறதா இருக்கட்டும், ஏன்னா இவ்வளோ பெரிய சிலை அப்படிங்கிறப்ப நம்ம ரோடும் வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரோட்லேருந்து, அதாவது அந்த மண்ணில் இருந்து ரோட்டுக்கு வரவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆனதாக தகவல் வெளியாயிருக்கு. ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா சிலையை வந்து நகர்த்தவே முடியுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வந்து கொண்டு போகிறதுக்காக 50 நாள் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சிலை வந்து செஞ்சியில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. வெள்ளிமேடுபேட்டையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டைம் போராட்டம் நடந்தது. ஏன்னா அந்த பகுதியில் வந்து ரொம்ப குறுகிய சாலை, அதனால் 2 பக்கம் இருந்த கடையாக இருக்கட்டும், வீதியாக இருக்கட்டும் எல்லாமே இடித்ததுனால மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முறையான நிவாரண நிதி வழங்குறோம் அப்படிங்கிற சொன்னது காரணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போராட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். மேலும் அதுக்கப்புறம் அவங்க சுதாரிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம கொண்டு போகணும் இங்கேருந்து அப்படிங்கிறப்ப செஞ்சி வழியாக தான் கொண்டு போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டை வந்து மதில் சுவர் வந்து இடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானது. இதனால் தொல்லியல் ஆய்வாளர்கள்ட்ட போய் இவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அதாவது அந்த செவுத்தை வந்து நாங்கள் இடிக்கணும், ஏன்னா அந்த சிலை கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மறுப்பு தெரிவித்ததுனால அந்த சிலை ரொம்ப நாளாக அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலையோட அடியை கொஞ்சம் குறைச்சிடலாம், குறைச்சாதான் கொண்டு போக முடியும். ஏன்னா போகிற வழியில், அதாவது சைடில் 2 பக்கமும் கொஞ்சம் குறைச்சிடலாம், அப்போ தான் கொண்டு போக முடியும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சில வழிமுறைகளை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 6 நாளாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தான் நின்றுட்டு இருக்கு. இதை பார்க்கறதுக்காக மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சாமியை வழிபடுறதுக்காக நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே நிறைய இடத்துல, அதாவது சிலை நிற்கிற நிறைய இடத்துல டிராஃபிக் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் மனதில் வச்சு தான் நம்ம பெங்களூர் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நிறைய பிரச்சனை வரும். அதனால் சிலையோட அடிகளை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பக்கமும் செதுக்கியிருக்காங்க. அந்த கற்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் மக்கள் எல்லாமே அவங்க ஒரு பொக்கிஷம் போல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு பெங்களூரில் வரப்போகிற ஒரு பெரிய சாமியோட சிலை, பெருமாளோட சிலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதில் கிடைச்ச கற்களை வந்து எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவைங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சங்கரபரணி ஆற்றுப்பாலம் வழியாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் பிரம்மாண்ட சிலை செஞ்சி புறநகர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நாளை சிலையை கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளதாக சிலை வடிவமைக்கும் குழுவினர் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த தகவல் தான் தற்போது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அபிப்பிராயத்தை சொல்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஊரில் கிடைச்ச சிலையை ஏன் நம்ம வந்து பெங்களூருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகா வந்து நம்மளுக்கு தண்ணியே தரல, நாமே அவங்களுக்கு சிலை தரணும், ஏன்னா இது ஒரு அதிசய பொருள், அவங்களுக்கே வந்து கல் தேடி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஆதரவாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 8 வருஷமாக அவங்க கடின உழைப்பு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சி அதை செதுக்கி எவ்வளோ காசு பண்ணி அவங்க கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.